நம்ம பார்க்குறது மேலே அமர்ந்திருப்பது மகாலட்சுமி தாயார், அதன் கீழ் குபேர பகவான், அவரின் அருகில் அவருடைய மனைவி சித்ரலேகா. நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயாரின் அருள் வேண்டும். வந்த செல்வத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் குபேர பகவானின் அருள் வேண்டும். திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான். நாம் திருப்பதி உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம். இந்த முத்திரைக்கு குபேர முத்திரை என்று பெயர். தங்களுடைய கடைசி விரல் சுண்டூல் என்று அழைக்கப்படக்கூடிய தங்களுடைய கடைசி விரலையும் மோதிர விரலையும் உள்ளங்கைகளில் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த 3 விரல்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து 2 கைகளிலும் முத்திரைகளை பிடித்து உள்ளங்கைகளை வான்நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முத்திரைகளின் மூலம் குபேர பகவான் சன்னதியிலும் தங்களுடைய இல்லம் மற்றும் அலுவலகங்களிலும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் தினசரி காலை 15 நிமிடம் குபேர முத்திரையின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றும். ஜாதக ரீதியாக ஒருவருக்கு புதனின் அம்சம் சிறப்பாக இருந்தால்தான் அவர் தொழில் ரீதியாக வெற்றி பெற முடியும். தொழில் கடவுளே குபேர பகவான் ஆகின்றார். இங்கு கிடைக்கும் பச்சை நிற குங்குமம் கொண்டே திருவன்காடில் உள்ள புத பகவான் சன்னதியில் சகஸ்ரநாமார்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பச்சை நிறம் என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பச்சை நிற பட்டை விசேஷமாக கருதப்படுகின்றது. மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது பச்சை நிற பட்டை உடுத்தி இறங்கினாலே அந்த ஆண்டு அமோகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. நமக்கு ஒருவர் தானமாகவோ பரிசாகவோ அளித்த வெள்ளி பொருட்களை நாம் ஒருவருக்கு தானமாகவோ பரிசாகவோ வழங்கக்கூடாது. நாம் ஒருவருக்கு வெள்ளி பொருட்களை பரிசாக வழங்க விரும்பினால் கடைகளில் அதை புதிதாக வாங்கியே வழங்க வேண்டும். நமக்கு வந்த வெள்ளி பொருட்களை நமக்கு தேவையானவற்றையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெள்ளி என்பது மகாலட்சுமி தாயாரின் அருளை எளிதில் பெற்றுக் கொடுக்கும் பொருளாகும். லக்ஷ்மியின் அருள் எளிதில் மாறும் தன்மை கொண்டது. ஹாப்பி மேன், லாஃபிங் புத்தா என்று சொல்லப்படக்கூடிய சீன அதிர்ஷ்ட குபேரர். நம்ம எப்படி நம்மளுக்கு கிச்சு காட்டினா நம்ம சிரிக்கிறோமோ அதே போல் அங்கே சீன நாணயம் கொடுப்பாங்க. அந்த சீன நாணயத்தில் இன்காட், அதாவது அக்ஷய பாத்திர உண்டியல் இடது கையில் வச்சுருப்பாரு. அந்த இடது கையில் அந்த சீன நாணயத்தை வச்சுட்டு அவருடைய வயிற்று பகுதியை தடவி கொடுத்துட்டு அவரை சந்தோஷப்படுத்தினோம்னா நமக்கு சந்தோஷமான செய்திகளை கொடுப்பாருங்கிறது ஐதீகம். ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தன தான்யாதிபதஜே தன தானிய சம்ருத்திம் மேதேஹி தாபய நமோ நமஹ. வண்டலூர் மிருககாட்சி சாலையின் அருகாமையில் கேளம்பாக்கம் எனும் கேளம்பாக்கம் பிரதான சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் ரத்தினமங்கலம் எனும் அழகிய கிராமத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயம் அமைந்துள்ளது. நம்ம பார்க்குறது மேலே அமர்ந்திருப்பது மகாலட்சுமி தாயார், அதன் கீழ் குபேர பகவான், அவரின் அருகில் அவருடைய மனைவி சித்ரலேகா. நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயாரின் அருள் வேண்டும். வந்த செல்வத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் குபேர பகவானின் அருள் வேண்டும். திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான். நாம் திருப்பதி உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம். இந்த கலியுகம் எப்பொழுது முடிய போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம். இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதை சிற்பமாக நாம் காண்கலாம். தற்பொழுது குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கை நினைத்து ஸ்ரீ குபேர பகவானை குபேர முத்திரையின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை எளிதில் நிறைவேற்றும். உலகம் முழுவதும் தியானத்தில் ஈடுபடும் பக்தர்கள் இந்த முத்திரைகளை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த முத்திரைக்கு குபேர முத்திரை என்று பெயர். தங்களுடைய கடைசி விரல் சுண்டூல் என்று அழைக்கப்படக்கூடிய தங்களுடைய கடைசி விரலையும் மோதிர விரலையும் உள்ளங்கைகளில் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த 3 விரல்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து 2 கைகளிலும் முத்திரைகளை பிடித்து உள்ளங்கைகளை வான்நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முத்திரைகளின் மூலம் குபேர பகவான் சன்னதியிலும் தங்களுடைய இல்லம் மற்றும் அலுவலகங்களிலும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் தினசரி காலை 15 நிமிடம் குபேர முத்திரையின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றும். தற்பொழுது குபேர பகவானின் முக்கிய பீஜ மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமஹ என்ற மந்திரத்தை உச்சாரணம் செய்து நாணயங்களால் ஒலி எழுப்பி பூஜைகள் செய்ய இருக்கின்றோம். பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களும் தங்களுடைய கோரிக்கை நினைத்து அந்த மந்திரங்களை தொடர்ந்து 33 முறை உச்சரித்து வரலாம். புதனின் நவகிரகங்களில் ஒன்றான புதனின் அதிதேவதையை குபேர பகவான் ஆகின்றார். புதனுக்கு எப்படி பச்சை நிற வஸ்திரம் சாற்றி பூஜை செய்யப்படுகின்றதோ அதே போன்று குபேர பூஜையிலும் பச்சை நிற பொருட்களை பயன்படுத்தப்படுகின்றன. நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றான புதன் ஸ்தலமான திருவன்காடில்தான் குபேரனின் மறுஜென்மமாக
பட்டினத்தாராக திருவெண்காட்டராக பட்டினத்தாராக தோன்றினார். ஜாதக ரீதியாக ஒருவருக்கு புதனின் அம்சம் சிறப்பாக இருந்தால்தான் அவர் தொழில் ரீதியாக வெற்றி பெற முடியும். தொழில் கடவுளே குபேர பகவான் ஆகின்றார். இங்கு கிடைக்கும் பச்சை நிற குங்குமம் கொண்டே திருவெண்காடில் உள்ள புத பகவான் சன்னதியில் சகஸ்ரநாமார்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பச்சை நிறம் என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பச்சை நிற பட்டை விசேஷமாக கருதப்படுகின்றது. மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது பச்சை நிற பட்டை உடுத்தி இறங்கினாலே அந்த ஆண்டு அமோகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஒரு நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும் பொழுது பச்சை நிற கொடியை சேர்த்து அந்த நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்படுகின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக சகோதரர்கள் தங்களுடைய சகோதரிகளுக்கு பச்சை நிற புடவையை வாங்கி கொடுப்பது குடும்ப சுபிட்சத்தை அதிகரிப்பதாக கருதப்பட்டு வந்தது. பச்சை நிறம் என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும். நவகிரகங்களில் ஒன்றான சுக்கிரனின் அதிதேவதையே மகாலட்சுமி தாயாராகின்றார். சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளியால் வெள்ளிக்கிழமைகளில் நாம் மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்வதும் பூஜைகள் செய்து பிரசாதம் பெற்று செல்வதும் மிகவும் விசேஷமாகும். நமக்கு ஒருவர் தானமாகவோ பரிசாகவோ அளித்த வெள்ளி பொருட்களை நாம் ஒருவருக்கு தானமாகவோ பரிசாகவோ வழங்கக்கூடாது. நாம் ஒருவருக்கு வெள்ளி பொருட்களை பரிசாக வழங்க விரும்பினால் கடைகளில் அதை புதிதாக வாங்கியே வழங்க வேண்டும். நமக்கு வந்த வெள்ளி பொருட்களை நமக்கு தேவையானவற்றையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெள்ளி என்பது மகாலட்சுமி தாயாரின் அருளை எளிதில் பெற்றுக் கொடுக்கும் பொருளாகும். லக்ஷ்மியின் அருள் எளிதில் மாறும் தன்மை கொண்டது. பார்க்கடலை கடையும் பொழுது மகாலட்சுமி தாயார் தோன்றினார். மகாலட்சுமி தாயார் தோன்றியவுடன் அவரின் அழகை வர்ணித்து தேவர்கள் பாடிய முதல் பாடலே ஸ்ரீசுக்தம் என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீசுக்தத்தின் தொடக்க வரிகள் ஹிரண்யவரணம். ஹிரண்யம் என்பது நாணயத்தையும் தங்கத்தையும் குறிக்கும் சொற்களாகும். ஆதலால் ஸ்ரீசுக்தம் கூறி நாம் பூஜைகள் செய்வது நமக்கு லக்ஷ்மி குபேரனர்களை எளிதில் பெற்றுக் கொடுக்கும். தற்பொழுது நாம் ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் நாம் தரிசனம் செய்வது ராஜ கணபதி. அதன் பிறகு சோடச கணபதி. சோடசம் என்றால் 16 விதமான செல்வங்களை பெற்று பேர்வாழ்வு வாழ எப்படி ஒருவரை வாழ்த்துவோமோ அதே போன்று 16 விதமான செல்வங்களுக்காகவும் ஒரு பிள்ளையாருக்கு சாதாரணமாக பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணாலே அந்த 16 வகையான மந்திரங்கள் சொல்லி தான் பூஜை பண்ணுவாங்க. பிரதமை, திதியை, திருதியை, சதுர்த்தி அப்படி சொல்கிறாங்கல்ல. திதிகளுக்காகவும் அந்த 15 வகையான திதிகள் சொல்கிறாங்கல்ல, அந்த 15 வகையான திதிகளுக்காகவும் அந்த 16 வகையான மந்திரங்களுக்காகவும் அந்த 16 வகையான பிள்ளையார்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு ஈசான மூலையில் குபேரலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. டவுனில் இருக்கும் அது குபேரலிங்கம்னு சொல்லிட்டு நந்தியும் குபேரலிங்கமும் அமைஞ்சிருக்கு. அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா இங்கே நவகிரகத்தில் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா நவகிரகம் மட்டும்தான் பார்ப்பீங்க. இங்கே தம்பதி சமேதமாக அவங்க ஒய்ஃபோட பத்னியோட வாகனத்தோட நவகிரக தேவதைகள் அமைந்திருக்கின்றன. அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா இங்கே ராமர் சன்னதி இருக்குது. ராமர் சன்னதியோட கோஷ்டத்தில் பிரதானமாக ராமர் சன்னதி இருக்குது. ராமர் சன்னதியோட கோஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா லவகுஷா அஸ்வமேத யாகம் பண்ண குதிரையும் அந்த லவகுஷாவும் இருக்குது. அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பக்த ஆஞ்சநேயர் இருப்பார். அப்படியே சுற்றி அந்த கோஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக குபேரனோட பசங்க நலகூபரன், மணிகிரிவன், ஸ்ரீ கிருஷ்ணர் என்று மருத மரத்தில் காட்சி அவங்க ஒருத்தவங்களால சாபம் அணிஞ்சிருவாங்க. அந்த சாப விமோச்சனத்துக்காண்டி இவங்களால அந்த மருத மரத்துலேருந்து அவங்க கிருஷ்ணர் பிளந்து வருவாங்க, சாப விமோச்சனம் பண்ணுவாங்க. அந்த சுவாமி இங்கே அமைஞ்சிருக்கு. அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் குபேர பகவான் சன்னதியின் கோஷ்டத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும் அமைஞ்சிருக்காங்க. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி தனித்தனியாக தான் பார்த்துருப்பீங்க. இங்கே தம்பதி சமேதமாக பிரம்மாவும் சரஸ்வதியும் சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க. இங்கே கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ராஜலட்சுமி குபேரா ட்ரஸ்ட் சார்பாக நோட்டும் பேனாவும் பச்சை நிற ரச்சையும் வழங்குவோம் நாங்கள். அதே மாதிரி சொத்தி கோஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் மொத்தம் 64 விதமான பைரவர் இருக்குது. கால பைரவர், ருரு பைரவர், குரோத பைரவர், உண்மத்த பைரவர், வடுக பைரவர் என்று சொல்லப்படக்கூடிய 64 விதமான பைரவர்களில் இது சொர்ணத்தை ஆகர்ஷணம் பண்ணதுனால இவருக்கு சொர்ண ஆகர்ஷண பைரவர் என்று பெயர். அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா பத்மாவதி தாயாரும் வெங்கடாஜலபதியும் அமர்ந்திருக்காங்க. அப்படி கன்னிமூலையில் உள்ள கணபதிக்கு விசேஷம் அதிகம், சக்தி அதிகம். அந்த கன்னிமூலையில் கணபதிக்கு லக்ஷ்மி கணபதியின் பேர். அந்த லக்ஷ்மி கணபதி இங்கே எல்லாமே செல்வ கடவுளாக அமைந்திருக்காங்க. லக்ஷ்மி கணபதி அமைஞ்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்தாப்புல பார்த்தீங்கன்னா 18ஆம் படியின் ஐயப்பன், 18ஆம் படியின் மேல் வீற்றிருக்கும் சுவாமி ஐயப்பனை நாம் தரிசனம் செய்யலாம். அப்படி சுற்றி வந்தீங்கன்னா குபேரனோட மருமகள் ரம்பாதேவி சொதையில வச்சிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்துக்கு குபேரன்ட்டேருந்து கடன் வாங்கியிருக்கார் பெருமாள் கடன் வாங்கினதுனால அங்கே பார்த்தீங்கன்னா சுகபிரம்ம ரிஷின்னு சொல்லி அந்த முனிவரோட முன்னிலையில் தான் அந்த கடன் வாங்கியிருக்கார். சுகபிரம்ம ரிஷியும் மார்க்கண்டேய மகரிஷியும் அமைஞ்சிருக்காங்க. அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா அறுபடை செல்வ முத்துக்குமாரனையும் நம்ம பார்க்கலாம். அப்படியே அவர் தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு அருகாமையில் சீரடி பாபாவையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். அவருக்கு அருகாமையில் ஸ்வர்ண கௌரி அதிர்ஷ்ட தேவி. ஸ்வர்ணம் என்றால் லக்ஷ்மியை குறிக்கும், கௌரி என்றால் பார்வதியை குறிக்கும். நம்மளுக்கு குலதெய்வங்கள் எதுவும் தெரியலன்னா அந்த அம்பால ஸ்வர்ண கௌரி தேவி தாயாரை
வழிபட்டோம்னா ஈக்குவல் பவர் கிடைக்குங்கிறது ஐதீகம். அதுக்கு பக்கத்தாப்புல பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட தேவியை அமைஞ்சிருக்காங்க. லக்கி கார்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா 5 விதமான பட்சிகள் ஆகாதுன்னு சொல்லுவோம். காக்கா, ஆந்தை அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லுவோம். வங்காள மக்கள் பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமி அன்னைக்கு அந்த வெள்ளை ஆந்தைக்கு பொட்டு வச்சு வழிபட்டதுனால அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்ததுனால அம்பாளுடைய பேரே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட தேவின்னு சொல்லி பேர். அதே மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சீன அதிர்ஷ்ட குபேரர் அமைஞ்சிருக்கார். ஹாப்பி மேன் லாஃபிங் புத்தா என்று சொல்லப்படக்கூடிய சீன அதிர்ஷ்ட குபேரர். நம்ம எப்படி நம்மளுக்கு கிச்சு காட்டினா நம்ம சிரிக்கிறோமோ அதே போல் அங்கே சீன நாணயம் கொடுப்பாங்க. அந்த சீன நாணயத்தில் இன்காட், அதாவது அக்ஷய பாத்திர உண்டியல் இடது கையில் வச்சுருப்பாரு. அந்த இடது கையில் அந்த சீன நாணயத்தை வச்சுட்டு அவருடைய வயிற்று பகுதியை தடவி கொடுத்துட்டு அவரை சந்தோஷப்படுத்தினோம்னா நமக்கு சந்தோஷமான செய்திகளை கொடுப்பாருங்கிறது ஐதீகம். அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா தன் மீன் தொட்டி இருக்குது. மீன் தொட்டி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நவநிதிகளில் ஒரு நிதி வந்து மீன், நவநிதிகளில் ஒரு நிதி வந்து ஆமை. ஆமை வந்து நிறைய நாள் உயிர் வாழக்கூடியது. அதனால நவநிதிகளில் ஒரு நிதி ஆமை, ஒரு நிதி மீன்கிறதுனால அங்கே மீன் தொட்டி அமைச்சிருக்காங்க. இதான் கோயிலோட தாத்பரியம். எல்லாமே வணங்கிட்டு கடைசியாக மூலவரான சித்ரலேகாம்பிகா சமேத லக்ஷ்மி குபேரரையும் வணங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அவருக்கு உகந்த நாள். வியாழக்கிழமை பிரம்மாவின் கொல்லு பேரன் தான் குபேர பகவான். பிரம்மாவின் கொல்லு பேரன் குபேர பகவான்கிறதுனால வியாழக்கிழமை அவருக்கு உகந்த நாள். வியாழக்கிழமையில வந்து இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணி குபேர பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பூஜைகள் செய்ய வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல்லாலும், துர்க்கைக்கு குங்குமத்தாலும், மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களாலும் பூஜை செய்வது மிகவும் விசேஷம். அதே போன்று செல்வ கடவுளான செல்வத்துக்கு அரசனான குபேர பகவானுக்கு நாணயங்களால் பூஜை செய்வதே மிகவும் விசேஷமாகும். நாணயங்களால் பூஜை செய்து நாணயமே 5 ரூபாய் நாணயமே பிரசாதமாக கொடுப்பாங்க. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழ அர்ச்சனை தான் பண்ணுவாங்க. இங்கே செல்வ கடவுளுங்கிறதுனால வெள்ளி நாணயத்தால் பூஜை பண்ணிட்டு 5 ரூபாய் நாணயமே பிரசாதமாக கொடுப்பாங்க. மகாலட்சுமி சம்பந்தமாக மகாலட்சுமி நாணயம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி உருவம் பொறிச்சிருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாமரை பொறிச்சிருக்கும். அந்த நாணயம் தான் இங்கே வந்து இந்த ஆலயத்தில் பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த ஆலயத்தில் வந்து புதனோட அதிதேவதை குபேரன். புதனுக்கு எப்படி பச்சை நிற வஸ்திரம் சாற்றி பூஜை செய்கிறார்களோ அதே போன்று இங்கே பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுமே பச்சை நிற பொருட்களாகவே இருக்கும். இங்கே பச்சை நிற கயிறு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பச்சை நிற கயிறு தான் கட்டியிருப்பாங்க. இந்த குபேரனுக்கும் அந்த லாஃபிங் புத்தாக்கும் என்ன விசேஷம்னா, சீன குபேரர் தான் லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்க. இங்கே சவுத் சைடு குபேரர் பார்த்தீங்கன்னா இவங்க தான். மேலே அமர்ந்திருப்பது மகாலட்சுமி தாயார், அதன் கீழ் குபேர பகவான், அவரின் அருகில் அவருடைய மனைவி சித்ரலேகா தம்பதி சமேதமா இந்த லக்ஷ்மி குபேரரை வழிபட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். இதான் கோயிலோட தாத்பரியம். கோயிலோட நேரம் பார்த்தீங்கன்னா நடை திறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். திரும்பி சாயந்தரம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். வண்டலூர் மிருக காட்சி சாலையில் அருகாமையில் கேளம்பாக்கம் என்னும் பிரதான சாலையில் அழகிய கிராமத்தில் ரத்தினமங்கலம் 515 திருப்போரூர் கேளம்பாக்கம் மகாபலிபுரம் போகிற பஸ்ஸில் ஏறி வந்தீங்கன்னா இங்கே வந்து ரத்னமங்கலம் குபேரன் கோவில்னு சொன்னீங்கனாலே மெயின் ரோட்டில் தாகூர் காலேஜ் கிட்ட இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நடந்து வர தூரம் தான், நடந்து வரலாம். அங்கே ஆட்டோ இருக்கும், ஆட்டோலேயே வரலாம். ஓம் ராஜாதிராஜாய பிரசங்க ஜாஜினேஹே நமோ வஜம் வைஹி ஸ்ரவணாய குர்மஹே சமேகா மாங்கா மகாமாயமஸ்யோஹ காமேஸ்வரூபைஹி ஸ்ரவணோ ததாது குபேராஜ வைஸ்ரவணாய महाराजाय नमः।